பனிக்காலம் அப்படின்னாலே குழந்தைங்களுக்கு சளி காய்ச்சல் பரவற காலம், அதிகமாக பரவற காலம் இல்லைங்களா? இந்த டைம்ல எந்த மாதிரியான அறிகுறிகள் உங்க குழந்தைக்கு இருந்தால் நீங்க உடனடியாக உங்க குழந்தைகள் நல மருத்துவர் அணுகணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். நான் உங்கள் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் இந்துமதி, இந்து குழந்தைகள் கிளினிக், திருச்செங்கோடு. காய்ச்சலுக்கான பாராசிட்டமாலை உங்கள் மருத்துவர் பரிந்துரைத்த டோஸ்ல நீங்க கொடுத்தோம் காய்ச்சல் விடாம அடிச்சுட்டே இருந்தா, ஒரு சில மணி நேரத்தில் காய்ச்சல் குறைஞ்சிருக்கணும், அப்படி குறையாம அடிச்சுட்டே இருந்தாலும், இல்லை காய்ச்சல் 3 நாளுக்கு மேல இருந்தாலும், காய்ச்சல் விட்டு விட்டு வரும்போது அந்த காய்ச்சல் இல்லாத இடைவேளையில குழந்தைங்க ரொம்ப சோர்வா தென்பட்டாலும், இல்லை அவங்களோட சராசரியான சுறுசுறுப்பு தன்மை இல்லாமல் ரொம்ப சோர்வாக இருக்காங்க, படுக்கையிலே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கனாலும், இல்லை மூச்சு திணறல், இல்லை அதிக இருமல், இல்லை தூக்கத்துலையும் அவங்க தூங்க விடாமல் அவங்களுக்கு ஒரு மாதிரி நைன் இருக்கிறது, அழுதுகிட்டே இருக்கிறது, இருமல் அதிகமாக வருது, இருமி வாந்தி எடுக்கிறது, மூச்சு விடும்போது ஒரு விதமான சத்தம் வீசிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்லை நாய்ஸி ப்ரீத்திங் அந்த மாதிரி இருந்தாலும், இல்லை உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும், குழந்தைங்க பொதுவாக எடுத்துக்கிற உணவை விட கம்மியாக எடுக்கிறது, அதுலேயும் ரொம்ப கம்மியாக எடுக்கிறது, அவங்க சிறுநீர் வந்து ரொம்ப கம்மியாக கழிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் நோட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனடியாக உங்கள் குழந்தைகள் நல மருத்துவரை அணுகிக்கோங்க. தேங்க்யூ.